இன்றைக்கி நம்ம வந்து வத்தல் குழம்பு வைக்க போகிறோம். நம்ம வீட்டிலேயே வந்து மாங்காயை வெட்டி வத்தல் போட்டோம். அந்த வத்தலை வச்சு இன்றைக்கி நம்ம வெள்ளைப்பூடு வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். கடுகு போடுறோம். வெந்தயம் போடுறோம். இதெல்லாம் வந்து நல்லா கடுகு பொரியணும். வெந்தயம் ரொம்ப கறியிடக்கூடாது. இப்போ நம்ம வீட்டிலேயே செஞ்சு வச்ச சுண்டை வத்தல், சுண்டைக்காயை வந்து நம்ம நல்லா உடச்சி காய வச்சு வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கணும். இது எல்லாமே கறியிடக்கூடாது. விதையெல்லாம் நம்ம நல்லா எடுத்துட்டு காய வச்சு வச்சுருக்கோம். நம்ம வந்து மோரில் போட்டு தனியாக வச்சுருக்கோம். குழம்புக்குன்னு சும்மா காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ வெள்ளைப்பூடு வச்சுருக்கோம், போட்டுக்கணும். இப்போ வந்து வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம வந்து வத்தல் வந்து நம்ம தண்ணியில் நனைய வச்சுருக்கோம். லைட்டாக சுடு தண்ணி வச்சு சுடு தண்ணியில் நனைய போட்டான். நனைய போடாமலும் நம்ம வைக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து குக்கரில் வைக்கிறதுனால நல்லா குழஞ்சிடும். நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். தக்காளியை போட்டுக்கோம். பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து நல்லா ஒன்று போல வதங்கணும். இதை நல்லா சுருள வதக்கிக்கணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளியை ஊற்றிக்கணும். இப்போ வந்து நம்ம மசாலா பொடியை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் போடலை. இது வந்து மல்லி போட்டு பொடி உரப்பாக இருக்கிறதுனால நான் மல்லி போட்டு அரைச்சிருக்கேன். நம்ம வீட்டு குழம்பு பொடி. இப்போ வந்து நம்ம வத்தலை வந்து நனைய வச்சுருக்கோம். இது வந்து வத்தல். நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டு மாங்காயை வெட்டி காய போட்டோம். 10 நாள் போல் காஞ்சிச்சு. அந்த வத்தலை அதில் போட்டுக்கணும். இந்த வத்தல் வந்து குக்கரில் வேகும் போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பஞ்சு போல் வெந்துடும். இப்போ நம்ம குழம்புக்கு போடுறதெல்லாம் போட்டோம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்ப்போம். நம்ம வந்து வத்தல் குழம்பு குக்கரில் வச்சுருந்தோம். 2 விசில் வந்துடுச்சு. 1/4 மணி நேரம் ஆச்சு. திறந்து பார்ப்போம். நல்லா விசிலை வந்து தனியாக தூக்கிடக்கூடாது. மெதுவாக அப்படி தூக்கி விடணும். இந்த விசிலை கலட்டிடக்கூடாது அவசரப்பட்டு. குழம்பு வந்து நம்ம மேலெல்லாம் தெரிச்சிடும். மெதுவாகவே நம்ம திறக்கணும். மெதுவாக திறக்கணும். அவசரப்பட்டு படக்குன்னு திறந்தோம்னா குழம்பு பூராமே கொட்டிடும். நம்ம மேலேயும் தெரிச்சிடும். இந்த வத்தல் வந்து நல்லா வெந்து இப்படி கிடக்கும்.
இன்னும் அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மறுநாளைக்கெல்லாம் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே வாயில் போட்ட உடனே கரையிற மாதிரி இருக்கும் அந்த வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நமக்கு சாதத்தோடு போட்டு கொஞ்சம் காலம் ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்பளம் பொரித்து சாப்பிட்லாம், அப்பளம் நல்லாயிருக்கும். இதுக்கு துவையல், தேங்காய் துவையல் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பீக்கங்காய் கூட்டு, முட்டை ஆம்லேட்டு, இதெல்லாம் அந்த புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க.